இந்த வீடியோ பாருங்க. ஒரு குஞ்சு பறவை தன்னுடைய வாயை திறந்துக்கிட்டு இந்த புழுவை என் வாய்க்குள்ள போ அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது வரைக்கும் அதனுடைய தாய் பறவை இந்த மாதிரி புழுவை கொண்டு போய் வாய்க்குள்ள போட்டு ஃபீட் பண்ணிருக்குங்க. அந்த பழக்கத்திலே அது என்ன கேக்குதுன்னா, புழு ஏன் வாய்க்குள்ள போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுது. போக போக அதுக்கு பசி எடுக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா நாம தான் அதை போய் எடுத்துக்கணும், புழு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தான் போகும் அப்படிங்கிறத போக போக விளங்கிக்கும். பறவைகள் பொதுவா பாத்தீங்கன்னா தன்னுடைய குஞ்சுகளை ட்ரெயின் பண்ணுங்க. அதே மாதிரி தான் காட்டுல வாழக்கூடிய விலங்குகளும் தன்னுடைய குட்டிகளை உணவை தேடிக்கிறது பத்தியும் சர்வைவல் பத்தியுமே கண்டிப்பா ட்ரெயின் பண்ணும். இந்த பறவையுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடத்தை கத்துக்க போகுது. நாம தான் ஒன்னு நாடி போகணும், அந்த நாடி போய் அடைஞ்சுக்க நினைக்கும் போது அந்த இடத்துல எதிர்வினையும் இருக்கும். அதையும் மீறி முயற்சி செஞ்சுதான் நம்மளுடைய தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த பறவை உணரும். நாமளுமே நம்மளுடைய குழந்தைகளை ஒரு விஷயத்தை சீக் பண்ணி பார்க்கறதுக்கு அனுமதிக்கணும். கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. உன்னை தேடி போய் அடைஞ்சிக்க வைக்கணும். இல்லைன்னு சொன்னா ஒரு வெற்றியை அடைஞ்சிக்கிறதுக்கு நம்ம ஒரு வழிவகுக்கணும். அந்த பயணத்தில் அவங்க கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி தான் இந்த சக்சஸ் இருக்குங்கிறத உணர்ந்துப்பாங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பாடம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது நிறைய பெரியவங்களுக்குமே பாடம் தான், எனக்குமே. நன்றிங்க.